இதான் பார்த்தீங்கன்னா அவருடைய கோவிலோட கோமுகம் இதுதான். நம்ம உள்ள அவருக்கு அபிஷேகம் பண்ணி வெளியில் வர தண்ணி பாகம் இருக்கு இல்லைங்களா, அது இதுதான். அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் அடித்து இதை வர முடியாமல் இருக்குது. இருந்தாலும் கோமுகம் வந்து எந்த இதுவும் இல்லாமல் அப்படியே அழகாக வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டங்களை எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி செங்கல் பாருங்கள். இந்த செங்கலோட அளவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த காலகட்டங்களில் கட்டப்பட்டதுன்னு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதலம் அடைஞ்சு இடிஞ்சிட்டு இருக்கு. கூடிய வழியில் முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்கள் காணொலி வெளியே இதை பற்றி ஷேர் பண்ணுறது மூலிமா இவருக்கு சின்ன ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம். அதேமாதிரி இந்த இடத்துல ஒரு சிலை ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது யாராக இருப்பாருன்னு தெரில. ஏன்னா ரொம்ப சிற்பங்கள்லாம் ரொம்ப இதாகி பார்த்திங்கன்னா தெரியும். அவருடைய அந்த சிற்பங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிதலம் அடைஞ்சு ரொம்ப தேஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் இந்த முக இதெல்லாம். அதனால் இவர் என்ன கடவுள் என்னன்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. ஸோ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.